வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்றால், சில நாகரிகமற்ற விஜயை பற்றி போடும் தற்கூறிகளுக்கு இந்த பதில். என்னவென்று சொன்னால், ஒரு பெண்மணி, அவர்கள் பேர் சொல்ல வேண்டாம், அந்த பெண்மணி நடிகர் பின்னாடி போய் 40 பேர் செத்துட்டாங்களே, நடிகர் பின்னாடி போய் 40 பேர் செத்துட்டாங்களே அப்படின்னு ஒரே கண்ணீர். ஆனாலும் நிறைய சில தற்குறிங்கள், அதாவது என்ன சொல்றது, சில அத பல சின்ன சின்ன லெட்டர் பேடு கட்சிகளுடைய சில தற்குறிங்கள் என்ன பண்ணுது, நடிகர் பின்னாடி போய் செத்துட்டீங்களே, நடிகர் பின்னாடி போய் செத்துட்டீங்களேன்னு சொல்றீங்க. அட முட்டா பசங்களா, அறிவு கட்ட பசங்களா, கிட்டத்தட்ட 70 வருஷம் தமிழ்நாடு நடிகர் பின்னாடி தாண்டா போய்கின்னு இருக்கு. எருமாடுங்களா, உங்களுக்கு தெரியாது? அண்ணாவை விடுங்க, கலைஞர் யாரு? திரைத்துறை சார்ந்தவர் இல்லையா? எம்ஜிஆர் யாரு? திரைத்துறையை சார்ந்தவர் இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா யார்? சினிமா துறையை சார்ந்தவர் இல்லையா? இப்ப ஆண்டு கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு நடிகன் இல்லையா? இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் துணை முதல்வர் நடிகன் இல்லையா? 70 வருஷமா நடிகன் பின்னாடி தாண்டா தமிழ்நாடு போயின்னு இருக்கு. முட்டா பசங்களா, விஜய் புதுசா உள்ள விஜய் நொட்டிட்டாரு, நடிகன் பின்னாடி போயிடுச்சுன்னு. 70 வருஷமா தமிழ்நாடு நடிகன் பின்னாடி தாண்டா போய் நிக்குது. பாவீங்களா, இத தெரியாம தற்கூரித்தனமாக பதிவு போடுறீங்களே. இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஒரு நடிகன்டா, அவர் படம் நடிக்கல, ஒரு நடிகன்டா. துணை முதல்வர் நடிகை இல்ல, அவர் பின்னாடி போய் நிக்கிறது. அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா முட்டா பசங்களா? என்னடா இது? தற்கூரித்தனமான பதிவுகளை போட்டுக்கின்னு தற்கூரித்தனமான முட்டாள்தனமான ஒரு செய்றீங்க. விஜய் வந்திருக்கிறாரு, முடிஞ்சா அவருக்கு ஆதரவு கொடுங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் பயன்டாம். நான் ஓப்பனா சொல்றேன், பச்சையா சொல்றேன், நான் விஜய் கட்சியை சார்ந்தவன் அல்ல. என் கொள்கையெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை, சமத்துவ தலைவரனுடைய கொள்கை. நான் உண்மையா சொல்றேன்டா. ஒருத்தவனை டார்கெட் நீங்க இத்தனை பேர் அடிக்கும் போதே தெரிஞ்சிச்சா அந்த ஆளு வெற்றி பெறான்னு. அவர் உள்ள வந்த உடனே டிஎம்கேவுக்கு பயம், விசிகாவுக்கு பயம், காங்கிரஸுக்கு பயம், நாம் தமிழருக்கு பயம், அதிமுகவுக்கு பயம், இந்த புதுசா இருக்கிற கட்சிங்க சில்லற கட்சி எல்லாருக்கும் பயம். ஏன்னா இந்தியாவிலே அதிக ரசிகர்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆள் விஜய் தான்றது இந்தியாவும் அறியும், உலகமும் அறியும். தமிழ்நாட்டுல மட்டும் விஜய்க்கு ரசிகர் இல்லடா, அனைத்து பக்கத்து நாடு ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் உண்டுடா. முட்டா பசங்களா, நடிகர் பின்னாடி போய் இன்னும் புதுசா தமிழ்நாட்டுல இருக்கிறவன் போய் நடிகர் பின்னாடி போயிட்டானு. 70 வருஷமா நடிகர் பின்னாடி தாண்டா போய்கின்னு இருக்கு. இப்ப ஆள்ற முதல்வர் கூட நடிகர் தாண்டா. அதை தெரிஞ்சுக்கங்கடா, அதை தெரிஞ்சு அரசியல் பண்ணுங்கடா முட்டா பசங்களா.